நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேற கர்த்தர் நம்மையும் சபையையும் குடும்பங்களையும் பயன்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? நீங்கள் ஒருவேளை கஷ்டமான பாதையின் வழியாய் போய் கொண்டிருக்கலாம். உங்கள் கஷ்டமான பாதையின் வழியாய் கர்த்தர் உங்களை கொண்டு போவது எதற்காக என்றால், கர்த்தர் உங்களுக்கு மேலும் கிருபை கொடுத்து, கிருபையின் மேல் கிருபை கொடுத்து, அந்த கஷ்டமான பாதையின் வழியாய் உங்களை கொண்டு போய் உங்களை சாதிக்கிறவர்களாய் தேவன் மாற்றுவார். கஷ்டத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லாதிருங்கள். ஆண்டவரே, இந்த கஷ்டத்திலும் இந்த போராட்டத்திலும் எனக்கு கிருபை தாரும் என்று கேட்டால், அதை கடந்து வெளியே வர சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல கர்த்தர் உங்களை சாட்சியாக மாற்ற கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நீங்கள் போகும் பாதை கஷ்டமானதுதான், ஆனால் இந்த கஷ்டத்திலும் தேவரீர் என்னோடு இருக்கிறீர் என்கிற ஒரு சாட்சி நமக்கு முக்கியமானது. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நடத்த போதுமானது. ஆமென், ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 6வது அதிகாரம், The book of Genesis chapter 6. 8வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 6:8. திரும்பவும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். இந்த பாலக்கரை இயேசுவின் பேழை சபைக்கோ கர்த்தருடைய, அதுல உங்க பேரை போட்டுக்கோங்க, டேவிட்கோ கிருபை கிடைத்தது. ஆமென். எவ்வளவு உன்னதமான ஒரு வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வினாடி எடுத்து ஆண்டவருடைய கிருபையை எண்ணி ஆண்டவரை பாடுவோமா? கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே. கர்த்தர் நம்ம மேல வச்ச கிருபை பெரியது. மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான். உள்ளத்திலிருந்து பாடுங்கம்மா ஐயா, உள்ளத்திலிருந்து பாடுங்க. எங்க பலன் இல்ல ஆண்டவரே, இன்னும் ஒரு விசை கூட. கிருபைதான், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. One more time. உங்க கிருபைதான் என்னை தாங்கும் கிருபை. என் கால்கள் வழுக்கும் போது, சறுக்கும் போது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது ஐயா. என்னை நடத்து. முடிந்தவர்கள் கை உயர்த்தி கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, கிருபையே. The Lord is touching you. கர்த்தர் உங்களை தொடுகிறார். கிருபையே, 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 இயேசுவா, மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. எத்தனை அருமையான அவருடைய கிருபை. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கரம் உயர்த்தி கிருபையே, கிருபையே. கிருபை ஒரு மழையை போல. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. யாருமில்லா நேரத்தில் பாடுங்க. யாருமில்லா நேரத்திலெல்லாம்
எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஓ கை உயர்த்தி கிருபையே. நீ கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றாய், கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றாய். ஆமென். கிருபையே இயேசுவே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஓ கிருபையே. அம்மா உம்முடைய கண்களில் கிருபை, உம்முடைய கண்களில் கிருபை. இந்த பலவீனத்தின் நேரத்தில் உம்முடைய கிருபை. கடைசியா ஒரு முறை கிருபையே, கிருபையே. ஓ மாறாத நல்ல கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. என்னை விட்டு விலகாத தேவ கிருபையே, மாறாத மாறாத நல்ல கிருபையே. புருஷண்டனா விலகாத தேவ கிருபையே. கிருபையினால் எங்களை இந்த நேரத்தில் சந்திக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க கையில் இருப்பு இல்லாமல் இருக்கலாம், கர்த்தர் தம்முடைய கிருபையை தருகிறார். கிருபைக்குள் சகலமும் அடங்கி இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் நீர் எங்களை சந்திக்க உம்முடைய திட்டம் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தினால் எங்களை சந்திக்கிறவர். ஒரு சந்திப்பு உண்டாகணும். இயேசுவின் நாமத்தில் எல்லா நுகமும் முறியட்டும். உள்ளத்தில் இருக்கிற கவலைகள், வேதனைகள், பாரங்கள் விலகி போகட்டும். கர்த்தருடைய தொடுதல் இந்த நேரத்தில் இறங்கி வருவதாக. ஒருவரையும் வெறுங்கையாய் நீர் திரும்ப அனுப்ப போவதில்லை. பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆண்டவர் எதிர்பார்ப்போடு இந்த இடத்தில் காத்திருக்க உதவி செய்யும். நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாங்கள் மனைவி பிள்ளைகளாய் இந்த இடத்திலே குடும்பமாய் சேர்ந்து உங்களோடு ஆராதிப்பதை பாக்கியமா எண்ணுகிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம் மத்தியில் உலாவி மகிமைப்படுவாராக. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென், ஆமென். ஆண்டவர் பார்க்கிறார் பாருங்க. அந்த நாட்களில் வாழ்ந்த மக்களை பார்க்கிறார். பார்க்கும்போது ஆண்டவர் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம், மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. God's overall look was upon this humankind. இந்த மனுஷீகத்தின் மேல் கர்த்தர் மொத்தமா பார்க்கிறார். ஆனால் கர்த்தர் மொத்தமா பார்க்கும்போது இந்த ஒரு மனுஷனை குறித்து மொத்த உலகத்தையும் பார்க்கிறார். ஆண்டவருக்கு அப்படியே கோபம் கொப்பளித்துக் கொண்டு வருகிறது. ஆனா இந்த ஒரு மனுஷனை பார்க்கும்போது ஆண்டவருடைய உள்ளம் குளிர்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏனென்றால் கர்த்தர் தந்த கிருபையை, எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை தருகிறார். ஆண்டவரை அறிந்தவர்கள் அதற்கு கிருபை என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரை அறியாதவர்கள் ஆண்டவருடைய இரக்கம் எனக்கு கிடைத்தது என்று சொல்லுகிறார்கள். தெய்வம் இறங்கிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய கிருபையை கிருபை என்று அறிந்து அதை கிருபை என்கிற வார்த்தையிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நோவாவுக்கு எல்லாரை போல கிருபை கிடைத்தாலும் இந்த நோவா கர்த்தர் தனக்கு தந்த கிருபையை நன்றாய் உபயோகப்படுத்தி கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. உற்சாகமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். 9வது வசனத்திலே பார்க்கிறோம், நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே எப்படி இருந்தான்? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நீதிமான் என்றால் he was living a just life, a righteous life, a lawful living. ஒரு சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு வாழ்ந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை. என்ன சட்டம் சொல்லுகிறதோ அதற்கேற்றபடி வாழ்ந்த ஒரு சன்மார்க்கன். உத்தமன் என்றால் upright living. தேவன் uprightனா இப்படிதான், ஸ்ட்ரைட்டா இல்ல, தேவனோடு இருக்கிற உறவில், தேவனுக்காக வாழ்வதில் கவனமா இருந்தான். he was morally pure. சுத்த மனசாட்சி உள்ளவனாய், தன் மனதுக்கு ஏற்றபடி நடக்காமல் மனசாட்சிக்கு உண்மையாய் நடந்த ஒரு நீதிமான். இதற்கு மேலாக இந்த நோவாவை குறித்து எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆமென், ஆமென். சத்தமா சொல்லலாம்.
பாருங்க, நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்றால், பரவலாக இந்த சாப்டரை வாசிக்கும் போது 5வது வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லி இருக்கிறது? மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம், every imagination of the thought of his heart, மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் என்று சொல்லி இருக்கிறது. 6வது வசனத்துல பாருங்க, திரும்பவும் சொல்லி இருக்குது, அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது என்று சொல்லி. 9வது வசனத்தை இப்பொழுது பாருங்கள், நோவா walked with God, நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்றால், இந்த தேவனோடு சஞ்சரிப்பது என்பது வாக்கிங் வித் காட் அப்படின்னா, ஒரிஜினல் பதத்துல ஒரிஜினலா இருக்கிற டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லி இருக்குது? நோவா behaved well with God. நோவா தேவனுக்கு முன்பாக நல்ல நடத்தை உள்ளவனா இருந்தான் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் தேவனோடு நடக்கிறது என்பதற்கு உண்மையான அர்த்தம். அப்படின்னா ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக நல்ல விதத்தில் நடக்கிறான் என்றால், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இவன் நடந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய இருதயத்தோடு இவன் கனெக்ட் ஆயிருந்தபடியால் இவனுடைய இருதயமும் கர்த்தருடைய இருதயம் ஒன்றாய் இணைந்து நடப்பதுதான் தேவனோடு நடக்கும் நடை. பாருங்க, கல்யாணம் முடிஞ்சு இருவரும் கை கோர்த்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள வரும்போது 2 பேர் தனித்தனியா வருவாங்க. யார் வருவா? மணப்பெண்ணும் மாப்பிள்ளையும் தனித்தனியா வர்றவங்க. போகும்போது 2 பேரும் கை கோர்த்து போகணும். இந்த கை கோர்த்து போவது இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டம். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, கைகோர்த்து இருவரும் நடந்தாலும் இருவருடைய இருதயமும் ஒன்றா இல்லை என்றால், ஒருத்தர் ஸ்பீடா நடப்பாங்க, ஒருத்தர் ஸ்லோவா நடப்பாங்க. அப்போ நடக்கும்போது ஒருத்தர் ஸ்பீடா நடக்கிறாங்க அப்படின்னா இன்னொருத்தர் என்ன செய்யணும்? அவர் ஸ்பீடுக்கு நடக்கணும். ஒருத்தர் ஸ்லோவா நடக்கிறாங்க அப்படின்னா ஸ்லோவா நடக்கிறவருக்கு ஏற்றபடி மற்றொருவர். இதுதான் ஒருத்தரோடு ஒருத்தர் நடப்பது. அப்ப சேர்ந்து நடப்பது முக்கியம் அல்ல, சேர்ந்து நடக்கும் போது ஒருவரோடு ஒருவர் இருதயம் இணைந்திருந்தால் ஒழிய சேர்ந்து நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அப்படி சேர்ந்து நடக்கிறதா பெரிய சவாலே. அம்மா ஒண்ணு சொன்னா ஐயா ஒண்ணு சொல்லும், ஐயா ஒண்ணு சொன்னா அம்மா ஒண்ணு சொல்லும், பெற்றோர் ஒண்ணு சொன்னா பிள்ளைகள் ஒண்ணு சொல்லும். இதுதான் இன்னைக்கு சேர்ந்து நடக்கிற நிலைமை. இந்த சேர்ந்து இருக்கிறது இருக்கு பாருங்க. ஒரு மனிதன், இந்த நோவா பாருங்க, இந்த நோவாவின் குடும்பம் மொத்தமாக பேழைக்குள் வந்ததற்கு காரணம் நோவா தேவனோடு நடந்தபடியால் குடும்பத்தோடும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தன் சொந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். சில நேரத்தில் உங்க குடும்பம் உங்களோட இசைந்து வராமல் இருக்கலாம், உங்க வேகத்துக்கு அவங்க போக முடியாம வர முடியாம இருக்கலாம், உங்களோடு அவர்களோடு சேர்ந்து போக முடியாத ஒரு நிலை. என் இழுவைக்கு அவள் வரவில்லை, என் இழுவைக்கு அவர் வரவில்லை, எங்கள் இழுவைக்கு பிள்ளைகள் வரவில்லை என்று நினைக்கலாம். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் ஞாபகப்படுத்துறது, ஏன் இழுவைக்கு நீ வா அப்படின்னு சொல்லி. எத்தனை ஆமீன் வந்ததுன்னு தெரியல. சேர்ந்து இருக்கிறதற்கு முக்கியமான எடுத்துக்காட்டு, ஆண்டவரோடு ஒரு மனிதன் சேர்ந்து இருப்பான் ஆனால் குடும்பம் அவனோடு இணைவதற்கு கர்த்தரே ஐக்கியத்தின் ஆவியை கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவனோடு நாம் ஒரு சிலரை பாருங்களேன், கொண்டு போய் விட்டாலே போதும் அந்த இடத்துல பிரிவினை வந்துடும், அந்த இடத்துல சண்டை வந்துடும். ஏன்? தேவனோடு ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறபடினால், தேவனோடு ஒரு மனிதன் சஞ்சரிக்க தெரியாதபடினால் எங்கு போனாலும் அவரால் இருக்க முடியல. நம்ம இருக்கிற இடத்தை குற்றம் சொல்லுவோம், இருக்கிற ஆளை குற்றம் சொல்லுவோம், ஆனா நம்மளை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஆண்டவர் இன்னைக்கு ஞாபகப்படுத்துறது, நீ இருக்கிற ஏரியாவை குற்றம் சொல்லாத, நீ இருக்கிற குடும்பத்தை குற்றம் சொல்லாத, மாறா நீ என்னோடு நடந்தால் உன்னோடு எல்லாரும் சேர்ந்து நடப்பதற்கு நான் கிருபை தருகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. சிலர் சொல்லாமலே கை உயர்த்தி ஆமென் சொல்வதை பார்க்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்ப ஆண்டவர்ட்ட நம்முடைய ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே நான் உம்மோடு சேர்ந்து நடப்பதற்கு என் இருதயமும் உம்முடைய இருதயமும் நோவாவை போல பின்னி பிணைந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யணும் கர்த்தாவே. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை எல்லாம் வைத்து நாம் சொல்ல வேண்டும் என்றால், நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அந்த கிருபையை வைத்து நீதிமானும் உத்தமனும் கர்த்தரோடு நடப்பதிலும் இருந்தான். ஆனால் மற்ற ஜனங்களோ ஆண்டவருடைய இரக்கம் கிடைத்தாலும் அதை வைத்து தேவனை நினைக்காமல் போய்விட்டார்கள். ஆண்டவரே நீங்க தர்ற கிருபையினால நான் உம்மோடு இணைந்து சேர்ந்து நடக்கும் ஒரு கிருபையையும் சிலாக்கியத்தையும் எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் உம்மோடு நடக்கட்டும், என் குடும்பம் உமக்காக செயல்படட்டும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு ஜெபத்தோடு இந்த இடத்தில் அமர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.
பாருங்க, கிருபை அனுபவிப்பதற்கு மாத்திரமல்ல. இந்த மனுஷனுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தது, தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, தந்துட்டேன் பிள்ளைய, நீ வச்சு வாழு அப்படின்றதுக்கு இல்ல. கிருபை என்பது அனுபவிப்பதற்கு மாத்திரமல்ல, கிருபை கிரியையில் முடிய வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஹல்லேலூயா. நம்ம வாங்கி அனுபவிக்கிறதுல கவனமா இருப்போம். ஆனா வாங்குறது எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா மாறுச்சு? கர்த்தருடைய திட்டமே, ஏன் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார்? கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததற்கு காரணம் அவனை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இல்ல பாஸ்டர், எனக்கு நான் தான் வச்சிருப்பேன் பாஸ்டர், என் வயிறு மட்டும் அப்படியே பெருசாயிட்டே போகணும், நான் இன்னும் 2 கார் வாங்கினேன், 4 கார் வாங்கினேன். நோ, God has blessed you to make you a blessing to many. கர்த்தர் உங்களை பலருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்றால், கர்த்தர் நமக்கு கிருபை தரும்போது அந்த கிருபை கிரியையில் முடிய ஆண்டவர் நம்மிடத்தில் இன்றைக்கு ஒரு இனிஷியேட்டிவை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் 14வது வசனத்தில் நோவாவை பார்த்து சொன்னது என்ன? நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. என்ன மரம்னு கர்த்தர் சொல்லிட்டார். எப்படி உண்டாக்கணும்னு கர்த்தர் அவன் உள்ளத்துல வச்சிட்டார். வைக்கும்போது ஆண்டவர் நீளம் இவ்வளவு, அகலம் இவ்வளவு, உயரம் இவ்வளவு, எல்லாவற்றையும் ஆண்டவர் தெளிவாய் சொல்லிவிட்டதை பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படி சொன்னார் தெரியுமா? கிருபை கிரியையில் முடிய வேண்டும் என்றால் ஏதாவது ஒண்ணு செய்யறதில்ல, ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யறதில்ல. கிருபை கர்த்தர் சொன்னதை செய்வதுதான் கிரியையில் முடிவது என்பது. ஆமென். ஹல்லேலூயா. அது எப்படி செய்தார்? ஆண்டவர் சொல்றத பாருங்க. 15வது வசனத்துல கண்டிப்பா சொல்றார். எப்படி சொல்றாரு? பண்ண வேண்டிய விதம் இப்படித்தான் இருக்கணும். 16வது வசனத்துல பண்ண வேண்டும் என்று கர்த்தர், it was all the command of God to Noah. ஆமென். கர்த்தர் நமக்கு தரும் கட்டளைக்கு கீழ்ப்படிவது கிரியையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அதே போல நோவாவும் தேவன் தனக்கு தந்த கட்டளையை அப்படியே செய்து முடித்தான் என்று வாசிக்கிறோம். அப்படியே செய்தான். 22வது வசனத்தில் வாசிக்கிறோம், நோவா அப்படியே செய்தான். தேவனுடைய கிருபையை பெற்று அவருடைய கிருபையை முழுமையாக்குவதுதான் கிரியையில் முடிவது என்பது. கவனிக்கிறீங்களா? இங்க கவனிச்சாதான் புரியும். ஆமென். ஒரு கிருபை, தேவன் நமக்கு தரும் கிருபை முழுமை அடைகிறது என்னவென்றால், ஒரு பக்கம் கர்த்தர் தரும் கிருபை, மற்றொரு பக்கம் கர்த்தருக்காக கர்த்தர் சொன்னதை நாம் செய்யும் கிரியை. இந்த கிருபையும் கிரியையும் சேர்ந்தால்தான் நமக்கு கர்த்தர் தந்த கிருபை முழுமையாகிறது என்று அர்த்தம். இன்னும் நிறைய பேருக்கு கிருபை முழுமை ஆகலையே. காரணம் என்ன? கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுத்துட்டார், கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தை கொடுத்துட்டார், தயவை கொடுத்துட்டார். ஆனால் நீங்கள் கிரியையில் இறங்கினால் தான் அந்த கிருபையானது முழுமையடையும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே ஒரு முழுமையை தேவன் கட்டளையிட விரும்புகிறார். எஸ், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முழுமையான நன்மையை தேவன் கட்டளையிட விரும்பும் போது கர்த்தர் நமக்கு தந்துவிட்டால் அடுத்து கிரியையில் இறங்க கர்த்தர் இந்த நாளில் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நீ போய் செய்ய ஆரம்பி. நான் உனக்கு தந்துட்டேன். இருக்கிற கொஞ்சம் தான், உன் கையில் இருப்பது கொஞ்சம் தான். நீ செய்ய ஆரம்பி. நீ செய்ய ஆரம்பிக்கும் போது நான் இன்னும் கிருபை தருவேன், இன்னும் தருவேன், இன்னும் கிருபை தருவேன், இன்னும் கிருபை தந்து நான் தந்த கிருபை, நீ செய்யும் கிருபை, இது இரண்டும் சேர்ந்து ஒரு நாள் ஒரு பெரிய பேழையாக மாற போகிறது. ஸ்தோத்திரம். ஆர்க் ஆஃப் ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் யோசிக்கல பேழைன்னு இல்ல, இதுதான் கர்த்தர் தர்ற கோஇன்சிடென்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் இருக்கு பாருங்க. ஓ, இட்ஸ் a very challenging factor. நோவா எப்படி கீழ்ப்படிந்தான்? அப்படியே கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிதல்ல ஒரு அளவு இருக்கு. அளவா கீழ்ப்படிகிறது இல்ல, சொன்ன அளவில் கீழ்ப்படிவது. ஆமென். கவனிக்கிறீங்களா? காலையிலே கிளம்பி வந்து உட்கார்ந்து ஜில்லுன்னு ஃபேன் போட்டவனே எப்படி இருக்குல்ல, ஒரு மாதிரி அப்படியே எங்கேயோ போற மாதிரி. ஆமென். அப்படியே போயிட போறோம். சரி, சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். கீழ்ப்படிதல் எப்படி? யோனா மாதிரி கீழ்ப்படியலாமா? யோனா எப்படி கீழ்ப்படிந்தார் தெரியுமா? எங்க போ சொன்னார் ஆண்டவர்? எங்க போனார் அவர்? உனக்கு நினிவேக்கு போறதுக்கு பிடிக்கல,
எதுக்கு தர்ஷீஷுக்கு போற? போறதுக்கே பிடிக்கல உனக்கு. இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் கீழ்ப்படிவேன், ஆனா நீங்க நினைச்ச மாதிரி கீழ்ப்படிய மாட்டேன். நான் எனக்குள்ள ஒரு அஜெண்டா வச்சு அதன்படி தான் கீழ்ப்படிவேன். நம்ம ஊர்ல பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு இதை சொன்னா உங்களுக்கு புரியும். சிக்னல் இருக்குது, சிக்னல் போற வண்டி நிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் லைன் ஒன்று போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த ஸ்டாப் லைன்ல போய் இந்த ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி தான் வண்டி நிக்கணும், கரெக்டா? திருச்சியில் அப்படித்தானா? சென்னையில் அப்படித்தான் இருந்தது, இங்கேயும் அப்படித்தான். அது கேமரா வச்சதுனால சில நேரம் பின்னாடி நிக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா அந்த ஸ்டாப் லைன் பின்னாடி தான் நிக்கணும். சில பேர் நிக்கிறத பார்த்துருக்கீங்களா? சிக்னல் போட்டிருக்கு, நிப்போம், ஆனா ஸ்டாப் லைனை தாண்டி தான் போய் என்ன செய்வோம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படிவோம். நாங்க நினைச்ச மாதிரி தான் கீழ்ப்படிவோம். நீங்க இதே மாதிரி தான் யோனாவும் பிரச்சனை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கீழ்ப்படிதல் எப்படிங்க இருக்கு? நமக்குள்ள ஒரு இன்னர் அஜெண்டா ஒன்ன வச்சுக்கிட்டே கீழ்ப்படுகிறோமா, இல்ல தேவன் சொன்னதை அப்படியே செய்கிற நோவாவை போல நாம இருக்கிறோமா? உங்க கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு? அப்பா அம்மா சொல்றதை எப்படி கேட்கிற தங்கச்சி? கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். உங்ககிட்ட கீழ்ப்படியணும்ன்றத கர்த்தர் எதிர்பார்ப்பதற்கு காரணம், தேவன் சொன்னதை, பெற்றோர் சொன்னதை அப்படியே நீ செய்ய வேண்டும் என்று தங்கச்சி கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். நீ கீழ்ப்படிந்தால் உனக்கு ஒரு மேற்படி இருக்கிறது. நீ கீழ்ப்படிவாயானால் கர்த்தர் உன்னை உயர்வுகளுக்குள் கொண்டு போவார். நீ கீழ்ப்படிவாயானால் கர்த்தர் உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். நீ ஊழியங்களுக்கு வந்து கர்த்தர் உனக்கு ஏவுகிறபடி கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தர் சொன்ன ஊழியத்தை செய்யும் பட்சத்தில் கர்த்தர் உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுக்குள் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற பாரம் இருக்கிறது சகோதரா. ஆனால் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற பாரம் நீங்கள் நினைத்த ஊழியத்தை செய்வதற்காக அல்ல. நீங்கள் நினைத்ததை செய்யாமல் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை சபை உங்களில் நிர்பந்திக்கிறது ஊழியத்தை, அந்த ஊழியத்தை எடுத்து செய்வீர்களானால் கர்த்தர் உங்கள் ஊழியத்தில் ஒரு மிகுதியையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு பெருக்கத்தையும் தேவன் தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருக்கிறபடி நான் கீழ்ப்படிய மாட்டேன், நீர் எனக்கு சொன்னபடி நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னொரு விதமான கீழ்ப்படிதல் இருக்கு, எப்படி தெரியுமா? யோவான் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு என்ன சொன்னார்? அந்த ஊழியர்களை பார்த்து, அங்க இருக்கிற வேலைக்காரரை பார்த்து என்ன சொன்னார்? ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்க. ஆனா அந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர்கள் நிறைய நிரப்பினார்கள் என்று சொல்லி இருக்கிறது. எப்படிங்க இவ்விதமான கீழ்ப்படிதல்? எள்ளுனா எண்ணெயா நிக்கிறது இல்ல, சொன்ன உடனே நிரப்புன்னு சொல்லிட்டா up to the brim they have filled those jars. எல்லா ஜார்களையும் நிரப்பி விட்டதை பார்க்கிறோம். எப்படி அப்படின்னா, நான் சொல்றேன், சொல்றபடி செய்யறதுக்கு நான் ரோபோட் இல்ல. ஆனா நீங்க சொல்லிட்டா உங்க எதிர்பார்ப்பு என்ன என்பதை அறிந்து நான் கீழ்ப்படுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை. ஆமென், ஆமென் சொல்வீங்களா? சொல்றத செய்யறது வேறங்க. சொல்றத செய்வதற்கு மேல அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையா நீங்களும் நானும் இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அவங்க கொஞ்சம் கம்மியா, ஒரு முக்கால் வாசிக்கு கொஞ்சம் மேல நிரப்பிட்டு, இது போதும் நிரப்பத்தானே சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு ஒரு 10 பேருக்கு ரசம் கிடைக்காம போயிருக்கலாம். அந்த கொஞ்சத்தை நிரப்பினபடியினால் அவர்கள் நிறைய நிரப்பி இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஒரு கிருபையை கர்த்தர் அவர்களில் வைத்திருந்தார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே, நீங்க சொன்னா இப்படி கையை தூக்குனா இப்படி கையை தூக்கிட்டே நிற்கிற ஒரு மீனிங்லெஸ் ஒபீடியன்ஸ் இல்ல. ஆண்டவரே, நீர் என்னை எதிர்பார்க்கிறீர் என்பதை அறிந்து கீழ்ப்படுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் நான் இருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். சொன்னதை செய்யறாள் இல்ல, இது அதற்கு மேலாக அவருடைய மனதை புரிந்து அவர் உள்ளத்திலிருந்து என்ன சொல்ல வர்றாருன்றதை உட்கிரகித்து ஆவியினாலே ஒரு ரெவலேஷன்ல அவர் சொல்வதை எதிர்பார்ப்போடு, என்ன எதிர்பார்ப்போடு அவர் சொல்லுகிறார் என்பதை அறிந்து செய்வதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கும் கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. அப்படியே செய்வது ஒரு பக்கம் இருக்கிறது, எதிர்பார்த்ததை நிறைவேற்றுவது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆண்டவரே, எனக்குள்ள எந்த அஜெண்டாவும் இல்லாமல் நான் நீ சொல்வதை அப்படியே கீழ்ப்படிவது என்பதும் இருக்கிறது. ஆமென். இந்த 3 கீழ்ப்படிதலையும் எனக்கு தாரும். நோவா இப்படி கீழ்ப்படிந்தான்,
அப்படியே செய்தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க கீழ்ப்படிதல் பிறருக்கு முன் உதாரணமா இருக்கணும் கர்த்தாவே. சொல்லும் போது முறுமுறுக்கிறது, அப்புறம் பின்னாடி போய் செய்யறது, இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் அல்ல. சொல்லும் போது என்ன சொல்ல வர்றாங்க, ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, அதை திரும்பவுமாய் ஜெபம் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணி அதை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஒரு வெளிப்பாட்டோடு நாம் செய்ய வேண்டியதை செய்ய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லலாம். ஆமென். பாருங்க, இந்த கிருபை என்கிற ஒன்று நாம் அனுபவிக்க கர்த்தர் கொடுத்த ஒன்று. கிருபை கிரியையில் முடிய வேண்டும் என்று என்கிற ஒன்று, கிரியை என்பது கீழ்ப்படிதலில் முடிய வேண்டும் என்கிற ஒன்று. இவைகள் எல்லாம் இருந்தாலும் இயேசுவினுடைய வாழ்க்கையை பாருங்களேன். இயேசுவினுடைய தாயிலிருந்து ஆரம்பிக்கிறது கிருபை என்கிற ஃபேக்டர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:28 சொல்லி இருக்குது. இயேசுவின் தாயை பார்த்து கர்த்தருடைய தூதன் சொல்றார், கிருபை பெற்றவளே. நீங்க எடுக்க வேண்டாம், எல்லாம் தெரிந்ததுதான், நான் வேகமாய் சொல்லுகிறேன். 1:30 வாசிக்கிறோம். லூக்கா 1:30 வாசிக்கிறோம். தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். யாரை பார்த்து சொன்னது? இயேசுவின் தாயாகிய மரியாளை பார்த்து. 2:40 இயேசுவை பார்த்து சொல்வது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. லூக்கா 2:52 வாசிக்கிறோம். இயேசுவானவர் தேவ கிருபையிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். 4:22 வாசிக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகள். யோவான் 1:14 வாசிக்கிறோம். தேங்க்யூ. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். இயேசுவினுடைய வாழ்க்கையில் கிருபை ஆரம்பிக்க காரணம் இயேசுவின் தாயினிடத்திலிருந்து வந்த கிருபை. தாயினிடத்திலிருந்து ஆரம்பித்து இயேசு சிறு பிள்ளையா இருக்கும்போது கிருபை கிடைத்து, பின்பு இயேசு வளரும் போது கர்த்தருடைய கிருபை உண்டாகி, இயேசு பேசும்போது கிருபை வெளிப்பட்டு, எத்தனை அதிகமான கொடுப்பனை உள்ள வாழ்க்கை. ஆமென். தாய், இயேசு, இயேசுவின் மேல் இருந்த கிருபை, இயேசுவின் வார்த்தையிலிருந்து புறப்பட்ட கிருபை, இப்பொழுது கடைசியா சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? இயேசுவின் மூலமாய் வெளிப்படும் கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு கிருபை வேணும் தானே? கிருபை தாங்க ஆண்டவரே ஜெபம் பண்றீங்க தானே? ஆண்டவர் இதைத்தான் நம்ம வாழ்க்கையில ஒரு ஸ்டைலா ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். என்ன தெரியுமா? கிருபை என்பது நீ பிறப்பிலிருந்து ஆரம்பித்து உன் வாழ்க்கையில் செயல்பட்டு, உன் வார்த்தையில் வெளிப்பட்டு, உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வெளிப்பட்டு, முடிவிலே கிருபை நம் மூலமாய் வெளிப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். ஹல்லேலூயா. கை தட்டி, ஒரே ஒரு அம்மா தான் கை தட்டுறாங்க. ஆமென். ஆண்டவர்ட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். என்ன தெரியுமா? ஆண்டவரே, கிருபை எனக்கு கொடுக்குறீங்கப்பா. கிருபையினாலே நான் கொளுத்திருக்கிறேன், கிருபையினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் கிருபை என் மூலமாய் கடந்து செல்லணும் ஆண்டவரே. என் மூலமா கடந்து செல்லணும் ஆண்டவரே. என் மூலமா கடந்து செல்லணும் ஆண்டவரே. இந்த ஆர்க் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி மூலமா உம்முடைய கிருபை கடந்து செல்லணும் ஆண்டவரே. நாங்க பேசும்போதே கிருபை வெளிப்படணும் கர்த்தாவே. நாங்க ஜெபிக்கும் போது கிருபை வெளிப்படணும். எத்தனை பேர் ஐயா ஜெபம் பண்றீங்க? Pray with me people of God. என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. என்கிட்ட இருந்து கிருபை வெளிப்படணும் ஆண்டவரே. நான் கரங்களை நீட்டும் போது கிருபை வெளிப்படணும் ஆண்டவரே. நான் பேசும்போது கிருபை வெளிப்படணும் ஆண்டவரே. என் குடும்பத்தின் மூலமா கிருபை வெளிப்படணும் ஆண்டவரே. வெளிப்படும் கிருபை கர்த்தர் நம் மூலமாய் தம்முடைய கிருபையை வெளிப்பட செய்வாராக. உங்கள் மூலமாய் கிருபை வெளிப்பட ஆரம்பிக்கும் போது உங்கள் தெருவில் இருக்கிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு யார் என்பதை அறிந்து கொள்வார்கள். உங்களிடத்திலிருந்து கிருபை வெளிப்பட ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் இந்த கிருபை வெளிப்படும். கர்த்தருடைய அபிஷேகத்தின் கிருபை உங்களிலே பெருக கர்த்தர் உதவி செய்வார். It is all about the grace of God which is going to come from you, from him upon you, and it is going to go through you in the name of Jesus. Hallelujah. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் சபையை பார்த்து சொல்லுகிற ஒன்று, கர்த்தர் நீங்கள் செய்யும் ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு கிருபை தருவார். கிருபை தருவதற்கு காரணம், நாள் ஒன்று வருகிறது உங்கள் மூலமாய் அந்த கிருபை வெளிப்படும்படி கர்த்தர் செய்வார். உங்களுக்குள்ளே அந்த கிருபை அடங்கி இருக்கிறது. நாள் ஒன்று வருகிறது உங்களில் இருந்து கிருபை வெளிப்பட, இயேசுவின் மூலமாய் வெளிப்பட்ட கிருபை, இதுவரைக்கும் பார்த்திராத கிருபைகள் இந்த சபையிலிருந்து வெளிப்பட கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயின. John 1:17. That grace come from you. That grace come go through you.
உங்களிலிருந்து நீ பரிசுத்தமா வாழலனா உன்கிட்ட இருந்து கிருபை வெளிப்படாது. உன்னிடத்தில் கர்த்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நீ பரிசுத்தம் இல்லை என்றால், பொய்யான மாயையை பற்றி கொண்டால், கர்த்தர் உங்களுக்கு தரும் கிருபையை போக்கடித்து விடுவாய். கர்த்தர் உங்களிடத்தில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். தப்பு பண்ணாலும் ஆண்டவர் கிருபை போகல, அதனால தப்புல இருந்துடலாமா, பாவத்தில் தொடர்ந்துடலாமா? இல்ல, தப்பு பண்ணாலும் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். இல்லை, பொய்யான மாயையை பின்பற்றி, மாயை என்றால் அங்க அந்த அதிகாரத்தில் யோனாவில் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் மாயை என்றால் விக்கிரகம் என்ற அர்த்தம். அப்ப ஆண்டவர் சொல்லி இருக்கிறது என்ன? பொய்யான இவ்விதமான விக்கிரகங்களுக்கு பின்பாக, விக்கிரகம்னா நம்ம வேற எதுவும் நினைக்க வேண்டாம். நம்ம செல்போன் தான் விக்கிறோம், அதிகப்படியா தூங்குறோம் இல்லையா, அதான் விக்கிரகம். ஓவரா அரட்டை, சாட், ஓவரா போன் பேச்சு, படுத்தே கிடக்கிறது பெட்ல, இதுதான் விக்கிரகம். ஐயா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா வெளியே போகாம இருக்க முடியாது, அப்படியே சும்மா சுத்தி வர்றது, இதுதான் விக்கிரகம். பொய்யான மாயையை பின்பற்றி உனக்கு கிடைத்த கிருபையை போக்கடித்து விடாதே. உள்ள நல்ல வசனம் கேட்கிறது, வெளியில போய் அவ்வளவு குறை பேசுறது, என்ன ஆகும்? கிருபை போக்கடிக்கப்பட்டு விடும். கிருபை நம்மிடத்திலிருந்து ஊற்றப்பட்டு சிந்தப்பட்டு போய்விடும். இல்லை, நீர் தந்த கிருபையை நான் தக்க வைத்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். This is the plan of God. பெறணுன்ற நாட்கள் மாறி நீ கிருபையை நிலந்து வெளிப்படணுன்ற ஒரு மனப்பக்குவத்துக்குள் வர சபையை கர்த்தர் இன்னைக்கு அழைக்கிறார். கர்த்தர் அழைக்கிறார். உங்ககிட்ட இருந்து வெளிப்படுறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது, நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, ஆயத்தமாயிரு. Get ready church. The grace of God is going to be released in a new way. ஒரு புதிய விதத்தில் கர்த்தர் உங்களிடத்தில் அது கிருபையை வெளிப்பட பண்ண போகிறார். இங்கிருந்து சிலரை கர்த்தர் ஊழியத்துக்கு என்று வேறு பிரிக்கிற நாட்கள் வருகிறது. சிறு சிறு ஊழியங்களை சபை உங்களுக்கு தருமானால் அதில் உண்மையாயிருங்கள். உண்மையா இந்த ஊழியத்தை கையில் எடுத்து செய்யுங்கள். கர்த்தர் பெரியதை உங்கள் கையில் ஒப்பளிப்பார். Glory to God. எல்லையை பெரிதுபடுத்துகிற நாட்கள் வருகிறது. நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அவன் கீழ்ப்படிந்தான், ஒரு பேழையை கட்டினான். அவன் பேழையை கட்டினது எதுக்கு? நோவாவுக்கு தானே கிருபை கிடைச்சது. எப்படி மொத்த குடும்பமும் பேழைக்குள்ள வந்தது? நோவா தானே கீழ்ப்படிந்தான், எப்படி மொத்த குடும்பமும் பேழைக்கு வந்தது? எப்படிங்க? நோவா பேழையை கட்டுவதற்கு கிருபை கிடைத்தது என்றால், நோவாவின் குடும்பம் பேழைக்குள் வருவதற்கு கர்த்தர் நோவாவையே ஒரு கிருபையாய் மாற்றிவிட்டார். It is not about receiving the grace. It is not only about the grace which goes through me, goes from me. God expects us to become the grace of Him. கர்த்தரிடத்தில் இந்த கிருபையை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, கிருபை நம் மூலமாய் வெளிப்படுவது மாத்திரமல்ல, நாமே கிருபையாய் மாறுவது. நாமே கிருபையாய் மாறுவது. நோவா பேழையில் இருக்கிற மிஞ்சி 7 பேரையும் பார்த்து கேட்டா, எப்படி உள்ள வந்தீங்க அப்படி கேட்டா, அந்த மனுஷனால தான் உள்ள வந்தேன். 100க்கும் மேற்பட்ட வருஷம் சோர்ந்து போகாமல், பெருமழை வரப்போகுது, பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று கதறி 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 பிரசங்கித்த இந்த மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் எல்லாரும் பேழைக்குள்ள வந்தோம். இந்த மனுஷன் கிருபை பெற்றவன். இந்த ஊழியம் கிருபை பெற்றது. இந்த ஊழியம் கிருபை பெற்றது என்றால் இது கிருபையை பெற்ற ஊழியம் மாத்திரமல்ல, கிருபையாய் மாறின ஊழியம், கிருபையாகவே மாறின ஊழியம். ஹல்லேலூயா. கிருபையை பெறுவது என்பது ஒரு நிலைமை என்றால், கிருபையாய் மாறுவது ஒரு தெய்வீக நிலைமை. அந்த தெய்வீக நிலைமையை அடைவதற்கு
என்றிலிருந்து கீழ்ப்படிய ஆண்டவரே நான் பெற்ற கிருபையை கர்த்தாவே கிரியையில் முடிய செய்ய நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே செய்து நீர் எதிர்பார்க்கும் கீழ்ப்படிதலை பெற 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 செய்ய செய்ய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிருபையின் ஊற்றாய் வெளிப்பட்டு நம்ம இந்த உலகத்துக்கு கிருபையா மாற்றுவார். ஆமென். பாஸ்டர் சொன்னாங்க ஒரு பெரிய சர்ச் பிளான்ல இருக்குது அப்படின்னு சொல்லி. கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். இன்றைக்கு பேழை சிறிதான அளவில் இருக்கிறது. கர்த்தர் ஒரு நாள் ஒன்று வைத்திருக்கிறார். ஒரு பெரிய அளவில் தேவன் தந்து இந்த சபையை கிருபையாய் மாற்றுவாராக. இந்த ஊழியத்தை கர்த்தரே கிருபையாய் மாற்றுவாராக. கிருபையின் அடையாளமாய் நான் மாறட்டும் ஆண்டவரே. கிருபை ஊற்றி ஊற்றி என்ன பைபிள் சொல்லுது, கிருபை அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. சங்கீதக்காரன் எழுதுறார் அவர் அதிசயமான கிருபை. இந்த அதிசயமான கிருபை அதிகமான கிருபை எதற்காக தருகிறார் என்றால் நாம் பிறருக்கு கிருபையாய் கிருபையின் அடையாளமாய் மாறுவதற்காக. உங்க கிருபை கிரியையில முடிஞ்சதா? சர்ச்சுக்கு வந்து போறதே பெரிய விஷயமா இருக்குது இல்ல. இந்த 2025 காலம் கடந்து போய்விட்டது என்றல்ல, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். நான் வருவேன் பாஸ்டர், போவேன், கரெக்டாக காணிக்க போட்டுருவேன், என் மனைவியை கொண்டாந்து சர்ச்சில் விட்டுருவேன், சகோதரிகள் மீட்டிங்க்கு எந்த ஊழியத்துக்கு போறதுக்கும் நான் தடையா இருக்க மாட்டேன் அப்படின்ற நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை இன்னைக்கு கூப்பிடுறார். நீ அப்படியே பட்டும் படாம இருக்காத, நீயும் சேர்ந்து கொள், ஊழியத்தோடு இணைந்து இந்த பேழையை கட்ட ஆரம்பி என்றால் நீங்கள் கட்ட கட்ட 8 பேர் அல்ல, அத்தனை ஆயிரங்கள் லட்சங்களான ஜனங்களின் மத்தியிலே அவன் பிரசங்கித்த போது 8 பேர் மாத்திரம் வந்தாங்க. இன்னைக்கு நம் மூலமாய் தொடப்பட வேண்டிய ஒரு பெரிய சமுதாயம் இந்த உலகத்தில் இருக்கிறது. தேவன் நம்மை கிருபையின் அடையாளமாய் மாற்றுவார். தம்பி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ நன்றாய் படிக்கிறாய், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். உன் மேல கர்த்தர் தம்முடைய கிருபையின் அழைப்பை வைத்திருக்கிறார். உன்மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பை அறிந்து நீ செயல்பட ஆரம்பி. கர்த்தர் உன்னோடு இருந்து பேசி உன்னை கிருபையின் அடையாளமாய் மாற்றுகிற நாட்கள் வருகிறது. இப்போ ஒருவேளை குறைவோடு இருக்கலாம், ஆனால் கிருபை உங்களிடத்திலிருந்து வெளிப்படும் போது அந்த கிருபைக்குள் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஆண்டவர்ட்ட இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேட்க போறோம், உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததோ உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. ஓ, நான் வாழ்ந்ததோ உங்க கிருபை, நான் வளர்ந்ததோ உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. ஜெபமா பாடுங்க, முடிந்த கை உயர்த்தி, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம ஒன்றுமில்லையே, உங்க கிருபை. கிருபை பொழிந்தருளும் கிருபை, விலகாத கிருபை, மாறாத கிருபை, எங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாய் மாற்றும் கிருபை. ஒன்றுமில்லையே இயேசுவே.